அமைச்சர் பதவிக்கும் மாவட்ட செயலாளர் பதவிக்கும் ஆசைப்பட்டு தாவேகா கட்சியினரே மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்கன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தாவேகா கட்சிக்குள்ள உட்கட்சி பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தகவல்கள் வெளியாச்சு. இப்போ வெறும் மேயர் பதவிக்காக தாவேகாவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கும் தாவேகா கட்சிக்குமே இப்போ உட்கட்சி பூசல் வெடிச்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இன்னும் கூடுதலா முதலமைச்சர் விஜயோட முதலமைச்சர் பதவியை பறிக்கிறதுக்கு தாவேகாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரே ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கிறதா தகவல்களும் வெளியாயிருக்கு. அப்படி என்ன பிரச்சனை? இந்த தாவேகா முதலமைச்சர் விஜய் ஆட்சி அமைஞ்சதுல இருந்து இப்ப வரைக்கும் உட்கட்சி பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. இப்ப வந்திருக்கக்கூடிய புதிய உட்கட்சி பிரச்சனை என்னங்கிறத நியூஸ் பிளிக்ஸ் ரிப்போர்ட்ல விரிவா பார்த்திடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சிவகங்கையில இருக்கக்கூடிய காரைக்குடிக்கு இப்போ மேயர் பதவி காலியா இருக்கு. அதனால அந்த மேயர் பதவியை எப்படியாவது நம்ம கைப்பற்றிடணும். காரைக்குடி ரொம்ப முக்கியமான தொகுதி, சீமான் போட்டியிட்ட தொகுதி. இப்போ காரைக்குடியில எம்எல்ஏவா பிரபு இருக்காரு, கொஞ்சம் பிரபலமான தொகுதி அப்படிங்கறனால எப்படியாவது காரைக்குடி தொகுதியை கைப்பற்றியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தாவேகா சைடு ஒரு பக்கம் போட்டி மனப்பான்மையோட சிலர் அந்த மேயர் பதவிக்காக ஆசைப்பட்டுட்டு இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் அந்த தாவேகாவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் ஒரு பக்கம் போட்டி போட்டுட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா இந்த காங்கிரஸ் கட்சி அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு மட்டும்தான், அதாவது அந்த பதவிக்கு ஆசைப்பட்டு மட்டும்தான் திமுகவுடன் இந்த கூட்டணியை முறிச்சிட்டு சொல்லாம கொல்லாம தாவேகால போய் இணைஞ்சு 2 அமைச்சர் சீட்டை வாங்கினாங்க. அதுக்கு அடுத்து ராஜ்யசபா சீட்டு வாங்கியாச்சு. இப்போ அடுத்து வச்சிருக்கிறது மேயர் சீட்டு. மேயர் சீட்டுக்கு இப்போ காங்கிரஸ் ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கு. குறிப்பா தாவேகாவோடைய சண்டை போட்டுட்டு இருக்கு. இந்த தாவேகா தான் அமைச்சர் பதவி கொடுத்துச்சு அப்படிங்கறதெல்லாம் மறந்துட்டு இன்னொரு பக்கம் மேயர் பதவிக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் சொல்லணும்னா அதுல முக்கியமான பங்கு வகிக்கிறவர் கார்த்திக் சிதம்பரம் தான். இவர் எதுக்காக இருக்கிறாரு, இவர் எதுக்கு இதை கையில் எடுத்திருக்கணும் அப்படின்னா, அதே காரைக்குடி தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காங்கிரஸ் நிர்வாகியாக இருந்த சிஆர் சுந்தர்ராஜன் அப்படிங்கிறவர் 10,000க்கும் மேற்பட்ட அவரோட ஆதரவாளர்களோட தாவேகால இணைஞ்சாரு. என்ன காரணத்துக்காகனா, அவரு கேட்ட எம்எல்ஏ சீட்டு கிடைக்கல, காங்கிரஸ்ல கொடுக்கல அப்படின்னு காரணத்தினால இணைஞ்சாரு. இந்த செய்தி பெருசா பேசு பொருள் ஆகல. இது ஒரு மிகப்பெரிய உட்கட்சி பிரச்சனை அப்பவே வெடிச்சது. அதாவது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியே அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சிக்கு தாவனது காங்கிரஸ் தலைமைக்கு பிடிக்கல. ஆனா இது பெரிய பேசு பொருளாகல. இந்த சூழ்நிலையில அந்த சிஆர் சுந்தர்ராஜன் கட்சி தாவனால இப்போ அந்த காரைக்குடி தொகுதியில வலுவா இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் இவரு 10,000 பேரை வேற கூட்டிட்டு போயிருக்காரு. இதை தாவேகா வேற ஈர்த்து வச்சிருக்கு. இது எந்த விதத்துல நியாயமா இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே தாவேகா மேல காங்கிரஸ் கட்சியினர் புகச்சல்ல தான் இருந்தாங்க. அதுல கார்த்திக் சிதம்பரம் முக்கியமான ஆளு. இந்த சூழ்நிலையில இப்போ காரைக்குடியில மேயர் பதவி காலியா இருக்கிறதுனால எப்படியாவது காங்கிரஸ் அதை கைப்பற்றிருச்சுன்னா அடுத்து மாவட்ட செயலாளர் பதவியை வாங்கிடலாம் அப்படின்னு காங்கிரஸ் ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சுயமா ஜெயிக்கிற ஒரு திறமை கிடையாது. கூட இருக்கக்கூடிய திமுகவை எப்படி உள்ள நுழைஞ்சு தனக்கு தேவையான எம்பி சீட்டெல்லாம் வாங்கினாங்களோ அதே மாதிரி எல்லா மாநிலங்கள்லயும் இது நடக்கிற ஒரு விஷயம் தான். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலங்கள்லயுமே கூட்டணி கட்சிகளோட, குறிப்பா மாநில கட்சிகளோட சேர்ந்து அந்த கட்சியை அழிச்சு அல்லது அந்த கட்சியில பாதிக்கு பாதி சீட்டை டிமாண்ட் பண்ணி ஜெயிக்கவும் செய்யாம அந்த மாநில கட்சியையும் அழிச்சு தானும் அழிஞ்சு போகிற நிலைமையில தான் இந்த காங்கிரஸ் கட்சி இருக்கு. இந்த சூழ்நிலையில அதே மாதிரிதான் 2 அமைச்சர் சீட்டு, அடுத்து ராஜ்யசபா சீட்டு, இப்போ மேயர் சீட்டுக்கு காங்கிரஸ் போட்டி போட்டுட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இன்னொரு பக்கம் தாவேகாவும் போட்டி போட்டுட்டு இருக்கு. தாவேகால இருக்கக்கூடிய திருமயம் தொகுதியில போட்டியிட்ட தாவேகாவோட முன்னாள் வேட்பாளரான சிந்தாமணி அப்படிங்கிற நபர் இப்போ இந்த காரைக்குடி தொகுதியில மேயர் பதவிக்கு ஆசைப்படுறதா தகவல் வெளியாயிருக்கு. இன்னும் கூடுதலா அந்த காரைக்குடி தொகுதியில எம்எல்ஏவா இருக்கக்கூடிய பிரபுமே அவரோட ஆதரவாளரான ஐயப்பன் அப்படிங்கிற நபரை மேயர் பதவிக்காக இறக்குறதா சொல்லப்படுது. இப்படி இந்த சைடு பார்த்தா காரைக்குடியோட எம்எல்ஏ பிரபு அவரோட ஆதரவாளரை இறக்குறதுக்கு தயாரா இருக்காரு. அந்த சைடு பார்த்தா திருமயமோட எம்எல்ஏ வேட்பாளரான சிந்தாமணி தயாரா இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தா கார்த்திக் சிதம்பரம் காங்கிரஸ் சார்பா யாரையாவது நிப்பாட்டணும், இந்த தாவேகாவை விடக்கூடாது,
காரைக்குடியை நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் அவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி மாறி மாறி தாவேகா கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. தாவேகா கூட்டணிக்குள்ளேயும் இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா தாவேகா கூட்டணியில இது இப்போ மிகப்பெரிய சர்ச்சையவே கிளப்பியிருக்குன்னு சொல்லலாம். காங்கிரஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லாத்துக்கும் நாங்க பக்கபலமா இருப்போம், உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் கூட உங்களோட தான் இருப்போம்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அந்த மேயர் பதவியை கூட விட்டு வைக்காம தாவேகாட்டிருந்து பறிக்கிறதுக்கான வேலையை பார்க்குறாங்க. தாவேகாவும் சளைக்காம அவங்க சைடும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏற்கனவே தாவேகா கட்சிக்குள்ள அதிமுக இருந்து வந்த முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் சி விஜயபாஸ்கர், எம் விஜயபாஸ்கர் எல்லாரும் மாவட்ட செயலாளர் பதவியோ, இன்னும் கூடுதலா சி விஜயபாஸ்கர் இணை பொதுச் செயலாளர் பதவியவே கேட்டாரு அப்படின்னு தகவல்கள் வெளியாச்சு. அதுக்காக சண்டை போட்டாரு. உட்கட்சி பூசல் பெருசா வெடிச்சதுன்னு கூட சொல்லப்பட்டுச்சு. இப்படி அதிமுக இருந்து தாவேகால வந்து சேர்ந்தவங்களுக்கும் தாவேகாவுக்கு இடையில உட்கட்சி பிரச்சனை. அதுக்கு இடையில அமைச்சரவை விரிவாக்கம் பண்றப்ப அமைச்சர் பதவியை நம்ம வாங்கிடலாம்னு சொல்லி தாவேகால எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஆட்கள் ஏற்கனவே அமைச்சரா இருக்கவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு தகவல் வெளியாச்சு. இன்னும் கூடுதலா இந்த விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்த சில முக்கியமான நபர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி வேணும், நாங்க ரொம்ப வருஷமா கட்சியை வளர்த்துட்டு வந்திருக்கோம், நாங்க தான் கட்சியோட உயிர் நாடின்னு அவங்க ஒரு பக்கம் மாவட்ட செயலாளர் பதவியை டிமாண்ட் பண்ணதாகவும் தகவல்கள் வெளியாச்சு. இப்படி ஒவ்வொரு பக்கமும் இந்த தாவேகா ஆட்சி அமைஞ்சிலிருந்து மாறி 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 பதவிக்கு சண்டை போடுறதுல மட்டுமே குறியா இருக்காங்க. அது மேயர் பதவியா இருந்தாலும் சரி, அமைச்சர் பதவியா இருந்தாலும் சரி, அது எம்எல்ஏ பதவியா இருந்தாலும் சரி, அல்லது மாவட்ட செயலாளர் பதவியா இருந்தாலும் சரி, எல்லா பதவிக்கும் அடிச்சுக்கிறாங்கன்னு பார்த்தா இப்ப பார்த்தா முதலமைச்சரோட விஜயோட பதவிக்கே ஒருத்தர் வேட்டு வைக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. அந்த பெருமை வேற யாரும் இல்ல, ஆதவர்ஜுனாவை தான் சேரும். ஆதவர்ஜுனா தான் இப்போ முதலமைச்சர் விஜயோட பதவியை காலி பண்றதுக்கு தயாரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் இப்பயே கசிய ஆரம்பிச்சிருச்சு. ஆதவர்ஜுனா பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆல்ரெடி பல கட்சியை காலி பண்ணவர் தான். பல கட்சிக்குள்ள புகுந்து அந்த கட்சியில டாமினேட் பண்ணி அந்த கட்சியை நம்ம முழுசா கைப்பற்றிடணும் அப்படின்னு நினைச்சுதான் விசிகாக்குள்ளேயும் போனாரு, திமுகக்குள்ளேயும் போனாங்க. திமுகவும் விசிகாவும் சுதாரிச்சுட்டு வெளியே அடிச்சு துரத்தவே வேற வழியே இல்லாம இப்ப ஆரம்பிச்ச கட்சி தாவேகாலையாவது போய் இணைவோம்னு சொல்லி இணைஞ்சு இப்ப தாவேகால முதலமைச்சர் விஜயோட முதலமைச்சர் பதவியவே காலி பண்றதுக்கு தயாரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் சொல்லப்படுது. இது ஆதவர்ஜுனாவே அவரோட வாயிலிருந்து சொல்றதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். சமீபமா நடந்த சட்டமன்றத்துல கூட ஏன் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் உருவாக கூடாது, நம்ம உருவாக்குவோமே, தென் மாநிலங்கள்ல இருந்து ஒரு பிரதமர் உருவாகலாமே அப்படின்னு ஆதவர்ஜுனா பிரதமர் வேட்பாளரா விஜய தான் குறிக்கிறாருன்னு ஓப்பனா சொன்னா பிரச்சனை இல்லை, விஜய குறிக்கிறதுன்னு ஓப்பனா சொல்லல. ஆனா தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமரா விஜய் போயிட்டாருன்னா அப்போ அந்த இடத்துல சிஎம் பதவி காலியா இருக்கும், சிஎம் வேட்பாளரா நம்ம போட்டியிட்டு தமிழ்நாட்டோட முதலமைச்சராகலாம் அப்படின்னு அவர் உள் மனசுல இருக்கக்கூடிய ஆசை இயல்பா வெளிப்பட்டுருச்சு அந்த பேச்சுலன்னு பலரும் அந்த சட்டமன்றம் முடிஞ்ச உடனேவே கருத்து தெரிவிச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இப்போ சில முக்கியமான நடவடிக்கைகளும் தெரிஞ்சிட்டு இருக்கு. சமீபமா கூட தாவேகா தலைமையிலிருந்து ஒரு லெட்டர் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அதுல சிடிஆர் நிர்மல்குமார், புசி ஆனந்த், அடுத்து அருண்குமார், இந்த மாதிரி சில முக்கியமான அமைச்சர்கள் மட்டும்தான் பிரஸ் மீட்டை சந்திப்பாங்க. பிரஸ் மீட்டுக்கு குறிப்பா செய்தியாளர்கள் சந்திச்சு அவங்களுக்கு விளக்கம் தருவாங்க, மற்றவங்களாம் விளக்கம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்புல இருந்து விஜயே சைன் போட்ட மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அந்த லெட்டர்ல இந்த ஆதவர்ஜுனாவோட பேர் இல்ல, அதுவே சர்ச்சையாச்சு. ஏன்னா எந்த மேடை கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஆதவர்ஜுனா. ஸோ ஆதவர்ஜுனா எந்த இடத்துல பேசினாலும் அது சர்ச்சையாகுது. குறிப்பா அவர் பேசிட்டு போன அந்த நாள் விஜய் சிஎம்மா இருக்காரா இல்லையா, இவர் தான் நிழல் சிஎம், இவர் தான் நிஜம் சிஎம் அப்படிங்கிற அளவுக்கு ஆதவர்ஜுனாவை பலரும் பேசுபொருள் ஆக்குற அளவுக்கு அவரோட பேச்சு நடவடிக்கை இருந்துச்சு. ஸோ இந்த சூழல்ல தன்னோட ஆள் மனதில் இருக்கிற ஆசையை சட்டசபையில ஆதவர்ஜுனாவே இன்டைரக்டா வெளிப்படுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதனால அமைச்சரா இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா முதலமைச்சர் ஆகுறதுக்கு ஆசைப்பட்டு விஜய காலி பண்றதுக்கு ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி தாவேகா கட்சி ஆட்சி அமைச்சரிலிருந்து அமைச்சர் பதவிக்கும், அடுத்து மாவட்ட செயலாளர் பதவிக்கும், அடுத்து இப்போ மேயர் பதவிக்கும், முதலமைச்சர் பதவிக்கு கூட உட்கட்சி பிரச்சனை மீண்டும் மீண்டும் பெருசாயிட்டே போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து தாவேகா கட்சியே ஒன்று இருக்குமா அப்படிங்கிற இடத்துக்கு தான் தாவேகா கட்சி போய் நிற்கும் போல இருக்கு. அந்த நிலைமையில தான் உள்ள உட்கட்சி பிரச்சனை பெருசாகிக்கிட்டே இருக்கு. இடைத்தேர்தல் வர வரப்போகுது. இடைத்தேர்தலில் இன்னும் என்னென்ன கதைகள் எல்லாம் வெளியே வரப்போகுது, என்னென்ன உட்கட்சி பிரச்சனை எல்லாம் மீண்டும் பெருசாக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தன்னோட கட்சியை மட்டும் நம்பாம எப்போ மாற்று கட்சியினரை பதவி கொடுத்து தன்னோட ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக
அதிமுகல இருந்தோ காங்கிரஸ்ல இருந்தோ எல்லாரையும் இழுத்து போட்டு கட்சியை பெருசுபடுத்தணும், கட்சியை வந்து குறிப்பா ஸ்ட்ராங் ஆக்கணும், குறிப்பா வந்து தாவேக்காவோட ஆட்சி கவிழாம இருக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணுமோ அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுல தாவேக்கா கட்சி கவனமா இருந்துச்சோ அப்பயே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சே சொல்லலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாவேக்கா கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய தொடர்ச்சியான உட்கட்சி பிரச்சனைகளை பத்தி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். நான் சிலம்பு செல்வி.